Hello everyone. Today we are going to solve the skill trap daily challenge. 6, 5, 6. First, let's see the question. What is given? The program must accept an integer as input. The program must find the largest integer, which is less than or equal to n, where the digits are sorted in ascending order. ஸோ கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க 3 to 2னா இந்த நம்பர் or இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 to 2னா அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற நம்பர் 321 திடீர்னு அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை விட நம்பர் சின்னதாக இருக்கணும். அப்போ 3 வந்து மாற்றணும், 2ஆக இருக்கும். 299 ரிவர்ஸ்ல இருந்து வந்தால் 321 320 310 300 அதுக்கு முன்னாடி 299 அந்த 299 நம்பர் தான் வந்து நம்பர்ஸில் ஸ்பாட் ஆயிருக்கு. ஈக்குவலாக அந்த லெஸ் தான் ஈக்குவலாக இருக்கணும், கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் கிரேட்டராக இருக்கணும் இல்லை ஈக்குவல் ஆகணும். செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் கிரேட்டர் ஆகணும் இல்லை ஈக்குவல் ஆகணும். இந்த 2 is greater than or equal to 9 and less than or equal to 9 and 9 is less than or equal to 9. ஸோ கரெக்டாக இருக்குது. தென் 1 2 3 4 1 2 3 4 அது எல்லாமே ஷார்ட்டாக இருக்குது ரெண்டுமே. ஸோ மை இன்டென்ஷன் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் இஸ் பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மேபி இந்த கடின அல்காரிதம் வந்து பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. எந்த இடத்துல வந்து இந்த அரே வந்து ஓகே அது கடின அல்காரிதம்ல நெக்ஸ்ட் காம்படிஷன் நம்மளோட அடுத்த பாசிபிள் காம்பினேஷன் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. எந்த இடத்துல வந்து அந்த நம்பர் வந்து சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பர் ஆகுது, பெரிய நம்பர் சின்ன நம்பர் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி. இப்போ இங்கே பாருங்க 3 2 2ன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 3 வந்து 2 விட சின்ன நம்பர், பெரிய நம்பர். ஸோ எனிவேஸ் 3க்கு அப்புறம் வந்து அதோட சின்ன நம்பர் வராது, ஆல்ரெடி அந்த 2 இருக்கிறதால. ஸோ அப்போ முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து மாறணும். அப்போ இந்த 3 வந்து மாறணும் பின்னாடி இருக்கிற நம்பர் மாதிரி. அப்போ அது மாதிரி மாறணும்னா 2ஆக தான் மாறணும் அது. அப்போ இந்த 3 வந்து 2ஆக மாறிடும் அதோட 1 கம்மி பண்ணா. ஓகேவா? ஏன்னா 3க்கு முன்னாடி நம்பர் 2, அப்புறம் 2ல வந்து எந்த நம்பர் வந்து கடைசி நிற்கும் 99. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் ஆர்டராக இருக்கணும்னா 9ல் தான் அது முடியும் கண்டிப்பாக. இப்போ இந்த இடத்துல வந்து 1 2 3 4 இடத்துல 1 4 3 2ன்னு இருந்தா, இன்கேஸ் வந்து 1 4 3 2ன்னு இருந்தா அந்த இடத்துல இதோட அவுட்புட் என்ன வரணும்னா 1 3 9 9 இதான் அவுட்புட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க 4 இஸ் கிரேட்டர் தென் 3. அப்போ இந்த 4 வந்து அதை விட சின்ன பெரிய நம்பராக இருக்கணும்னா 1 5 4க்கு அப்புறம் 5 தான் வரணும். அப்போ தான் அந்த 4 சின்னதாகும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், அந்த நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பர் அசெண்டிங்கில் இருக்கணும். அப்போ இந்த 4ன்ற நம்பர் தான் மாறணும். அப்போ அந்த 400ல் அசெண்டிங் ஆர்டரே வராது இதுக்கப்புறம். அப்போ அந்த 400லேருந்து 300 வரணும். அப்படி 300 நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ 1 4க்கு பதில் 1 4ன்னு இருக்கா, அதுக்கு பதில் 1 3 3ன்னு வந்துருச்சு. 1 3ன்னு வந்துருச்சுன்னா இப்போ இதில் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் எதுவாக இருக்கும் 9. புரியுது நான் சொல்ல வர்றது? அந்த 432ல் அசெண்டிங் ஆர்டரில் இல்லைன்னா அதோட 400 - 1 டிஜிட் அப்படிதான் வரணும். இப்போ இதுவே வந்து இங்கே 1 3 5 4ன்னு இருந்ததுன்னா 1 3 5 4ன்னு இருந்ததுன்னா அதே மாதிரி தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கும், எந்த இடத்துல அந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் ஒரு நம்பரோட பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். 1 3ல் 3 5 கரெக்டாக இருக்குது, அசெண்டிங்கில் தான் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் 5 4 அசெண்டிங்கில் இல்லை, முன்னாடி இருக்கிற நம்பர் பின்னாடி இருக்கிற நம்பரோட பெருசாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், இப்போ 1 3 5 4ன்னு இருக்கா, அப்போ 1 3 ஆர்டர் கரெக்டாக இருக்குது, 500 தான் மிஸ் ஆகுது. அப்போ 5 வந்து 1 கம்மி பண்ணுங்க, என்ன வரும் 4 வரும். அப்புறம் இதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரு டிஜிட் தான் இருக்குது, அதனால 9 போட்டுக்கலாம். அந்த அதுக்கு பதில் 9 ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்டென்ஷன் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். லெட்ஸ் see how it works. சின்னதாக வாங்கிக்கிறேன் நான் இதை. இன்புட் டாட் ஸ்கிரிப்ட். சில பேருக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிடாது. புரியுதுன்னா 1 or 2 டைம்ஸ் திருப்பி பாருங்கள்.
because this is some of the easy tricks to impress someone. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ட்ரிக் வந்து யோசிக்க தோணாது. எல்லாரும் வந்து இந்த நம்பர்ல இருந்து ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ணிட்டு லிஸ்ட்டை போட்டு சார்ட் பண்ணியிருக்கா செக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் வந்து அப்படிதான் இருக்கும் எல்லாருக்கும். பட் கொஞ்சம் யோசிச்சு புதுசா யூனிக்கா ஏதாவது தரணும்னு நினைச்சா இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். Let's see how it works. For I range length of number if n of I is greater than n of I plus 1. ஓகே, I plus 1 greater than இந்த லென்த்ல இருந்து -1 போட்டுக்கணும். ஏன்னா வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரும்போது அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஐயா இருந்ததுன்னா I plus 1 இண்டெக்ஸ் இருக்காது. ஸோ அதனால இந்த இண்டெக்ஸ் ரொம்பவே நிறுத்திக்கோங்க. n of I greater than n of I plus 1 இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? print n of எந்த இண்டெக்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1454 இருந்தா எந்த இண்டெக்ஸ் இந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இண்டெக்ஸ் முன்னாடி வரைக்கும் அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த இண்டெக்ஸ் பிரேக் ஆகுதுன்னா அப்போ அது முன்னாடி வரைக்கும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் ஃபால்ட்டாக இருக்கு. ஸோ அது முன்னாடி வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கணும் அந்த இண்டெக்ஸ் வரைக்கும். அந்த நம்பர் தான் கிரேட்டாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் 2 வந்து கிரேட்டராக இருக்குமா? கரெக்டா? 5 இஸ் கிரேட்டர் தென் 4னு வரும். அப்போ வந்து 1 4 பிரிண்ட் பண்ணிடணும். கரெக்டா? எஸ். அந்த நம்பரை சேர்த்து பிரிண்ட் பண்ணிடலாம். இதை வந்து இன்டீஜரா மாற்றணும். ஏன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த டிஜிட்ல இருந்து ஒரு நம்பர் கழிக்கணும்னு. அதுக்கு தான் இப்போ இது 145ன்றது இன்டா மாறிடும். இதுல இருந்து நான் 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன் இந்த லாஸ்ட் டிஜிட்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும்னு. ஸோ இந்த 145ல 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்றேன், திருப்பி நான் ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். இது கூட என்ன பண்ண போறேன், நான் என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் 9ஆ மாற்றணும்னு. 9 into len of 10 minus I minus 1. ஏன்னா லென்த்ன்றது வந்து 4ன்னு இருக்கும். 4ன்றது ஐன்றது இண்டெக்ஸ்ன்றது எப்பவுமே ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கும். அதனால வந்து ஒரு -1 போட்டுக்கிட்டேன் நான். இங்கே வந்து என்ன இருக்கு, I வேல்யூ 2ஆக இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் 1 இருக்கு. மொத்தம் லென்த் வந்து 4ன்னு இருக்கும். கரெக்டாக 4. இந்த லென் ஆஃப் எனக்கு பதில் 4 வரும். ஐயோட வேல்யூ 2. செகண்ட் இண்டெக்ஸ் பிரேக் ஆகுது. 4 - 2 2 இருக்கும். பட் ஆனால் நமக்கு எத்தனை நம்பர் இருக்கு, 1 நம்பர் தான் இருக்கு. அதனால -1 போட்டுக்கணும். எப்பயுமே இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1 கம்மியாக இருக்கும். அதனால இதை போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு க்ளோஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கு. பட் இன்டீஜரா மாற்றணும். ஏன்னா இப்போ வந்து இன்கேஸ் வந்து நீங்க 100ன்னு போட்டீங்கன்னா இந்த கேஸ் ஃபெயில் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் போட்டுட்டேன். போட்டு பார்த்துட்டு தான் நான் இதை போடுறேன். 100ன்னு போடும்போது அந்த கேஸ் ஃபெயில் ஆச்சு. சாம்பிள் இந்த கஸ்டம் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண போகும்போது 099 வந்துருச்சு. ஸோ அதை இன்டீஜரா மாத்திக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற சீரியஸ்லாம் ஓடிடும். இன்கேஸ் அது வந்து ஏதாவது பிரேக் பாயிண்ட் இருந்ததுன்னா எக்ஸிட் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு என்ன பண்ணிடணும், குவிட் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா அந்த கொடுத்துருக்க நம்பரே கரெக்டான நம்பர்னு அர்த்தம். ஐ ஹோப் திஸ் ப்ராப்ளம் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் குவைட் அ பிட். பட் புரியலன்னா திருப்பி 1 or 2 times பாருங்க. That's all. See you tomorrow.